ஓகே, யாராவது ஒருத்தவங்க நேத்து நம்ம டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறது சொல்லுங்க. டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ல யாராவது ஃபுல்லா தெரியணும்னு அவசியம் கிடையாது, என்னென்ன பேசிக்கா விட்டாலும் ஒரு சில எலிமெண்ட் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் பார்த்தோமா? ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்னா ரோ காலம். இப்போ ஃப்ளக்ஸோட டிஃபால்ட் டைரக்ஷன் வந்து ரோனா, அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் டு ரைட் இருக்கிறத நம்ம மேல இருந்து கீழே அப்படி மாத்திக்கலாம் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் பண்றப்ப. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பார்த்தோம்னா, ஆர்டர் வந்து 1 2 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எங்க இருக்கணும், செகண்ட் பாக்ஸ் எங்க இருக்கணும் அதை மாத்திரணும். அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பார்த்தோம்னா, இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தா எக்ஸ் ஆக்சிஸ்ல லெஃப்ட்ல இருந்து சென்டர் வரணும். அதுக்கப்புறம் அலைன் ஐட்டம் பார்த்தோம். அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தோம்னா மேல இருந்து கீழே வரணும். அந்த அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் ரேப் பார்த்தோம்னா, இப்போ ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னா இப்போ ஒரு கண்டெய்னரை விட்டு டேட்டா வெளியே போகுதுன்னா அது கண்டெய்னருக்குள்ளே கீழே கொண்டு வர மாதிரி பண்றாங்க. ஆமாங்க. இப்ப ஃப்ளெக்ஸோட டிஃபால்ட் போதுமாண்ணா? இல்ல, ஃப்ளெக்ஸோட டிஃபால்ட் வந்து நோ ரேப் இதுவரையும் எனக்கு பார்த்துருக்கேன். ஓகே. இதுல நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப ஃப்ளெக்ஸ் ஒரு பாக்ஸுக்கு நம்ம வித் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பேலன்ஸ் வித் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரே ஒரு டிவ மட்டும் நீ இதுக்கு மட்டும் ஃப்ளெக்ஸ் 1ன்னு சொன்னா ஓகேவா, அது என்ன பண்ணும்னா இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்க இந்த பாக்ஸுக்கு இவ்வளவுதான் வரணும், ஒரு டிஸ்பிளே இருக்கு ஓகேவா, சாரி ஒரு ரோ இருக்கு, அதுல வந்துட்டு எந்த பாக்ஸ் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்றது கூட நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா, பை யூசிங் அந்த ஃப்ளக்ஸ் 1 2 அப்படின்னு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோட அதை பிரிச்சுக்கும் ஓகேவா. இதை நீங்க எப்ப நீங்க அதை ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா, லைக் நம்ம அந்த ஒரு இமேஜ் பெருசா காட்டுறது எனக்கு தெரியும், ஒரு ஆல் கேட்டகரிஸ் அதுக்கப்புறம் வெப்சைட் மொபைல் ஆப்னு ஒரு சைட் வந்துச்சு, அந்த சைட்ல நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு ஓகேவா. அதை பாத்தீங்கன்னா வெப்சைட்டுக்குலாம் பெருசா வச்சிருப்பாங்க, மொபைலுக்குலாம் குட்டியா வச்சிருப்பாங்க வித் ஓகேங்களா. அது வந்து மேபி இதை யூஸ் பண்ணி இருக்கலாம். ஓகே, நம்ம நேற்று பார்த்தது கோடிங் லெவல்ல பார்க்கும்போது இது ஒரு டிவ் ஓகே. இந்த டிவ்ல நம்ம என்ன செஞ்சிருந்தோம், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்திருந்தோம், 3 டிவ் போட்டுருந்தோம் ஓகேவா. டிஃபால்ட்டா இந்த விஷயம் இப்படிதான் இருக்கும். எஸ், இப்படிதான் இருக்கும். நான் அகைன் சொல்றது ரீசன் தான் நேற்று ரெக்கார்டு இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஓகே, இப்படிதான் இருக்கும். எனக்கு இந்த விஷயம் ஒரே ரோல வரணும் அப்படின்னும் போது நம்ம டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுக்கலாம். ஓகே, டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுக்கிறது ஓல்டு ஸ்டைல். இப்ப டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்து வந்துடுச்சு. ஏன் நம்ம ஃப்ளக்ஸை இப்ப ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, பூஸ்டப் வந்து மோஸ்ட்லி அதை வச்சுதான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. சோ அதனால இப்ப நம்ம டிஸ்பிளே ஃப்ளக்ஸை யூஸ் பண்றோம். இப்ப இந்த பேரண்ட் கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த பேரண்ட் கண்டெய்னருக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்குறேன். ஃப்ளக்ஸ் கொடுத்தா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இப்படி நான் கொடுத்தா இதனுடைய சைல்டு எல்லாம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, இதோட டிஸ்பிளே ஃப்ளக்ஸோட டிஃபால்ட் டைரக்ஷன் என்னது, பண்ணிக்கும் அப்படின்னா இது டிஸ்பிளே. அப்புறமேட்டு வந்து ஃப்ளக்ஸ் பிராப் நான் ஷார்ட்டா எழுதுறேன், அது அந்த கமெண்ட் வரும்போது நோ ரேப். ஓகே, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கும்போது ரெண்டு விஷயம் வந்து இந்த பாக்ஸுக்கெல்லாம் உட்காரும். ஒன்னு ரோ ஓகேங்களா, இது எல்லாமே ஒரே ரோல வரணும்னு சொல்லிட்டு. அப்ப டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா, இது எல்லாம் இப்படி வரும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. நோ ரேப் கடைசியா பார்த்தோம். சோ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் யார் பாது, சரி ஓகே 1 2 3 இதுக்கு இப்படி வந்துருச்சு. நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இந்த ஒரே ஒரு பாக்ஸுக்கு மட்டும் நான்
அதிகமா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து பாக்ஸ் 1 எப்பயும் போலதான் பாக்ஸ் 1 பாக்ஸ் இப்படி இருக்கு. ஓகே, நான் இந்த இதுக்கு வந்து ஃப்ளக்ஸ் 2 கொடுக்குறேன், ஃப்ளக்ஸ் 1 கொடுக்குறேன். அகைன் நான் இதை கோடிங் லெவல்லயே இது பண்றேன். ஓகே, இங்க 2 கொடுக்குறேன். சோ இதனுடைய வியூ இப்ப எப்படி வரும் அப்படின்னா, ஆஃப்டர் அப்படிங்க அந்த ஃப்ளக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அசம்ஷன். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னுடைய கம்ப்ளீட் வித்ல எவ்வளவு தூரம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இது ஹை லெவல் டயக்ராம் நம்ம கோடிங் பண்ணலாம். ஓகேங்களா, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல ஓகே, அதுல 3 கொடுத்தானே ஆகும். என்னன்னா திடீர்னு கொடுத்தா இது பெருசாகும், இது இதோட கொஞ்சம் சின்னதாகும். இது 1 மடங்கு இருக்கும், இத காட்டி 2 மடங்கு இது இருக்கும், இத காட்டி 3 மடங்கு இது இருக்கும், அவ்வளவுதான். புரியுதா புரியலையா? ஓகே. இப்ப இது 1 மடங்கு. ஓகேவா? ஃப்ளக்ஸ் 2னா இதுவே டபுள் டைம். ஓகேவா? இது ஒரு அசம்ஷன்ல போட்டிருக்கிறது என்னன்னா, இது ஃப்ளக்ஸ் 2 இவ்வளவு பெருசு, இதே காப்பி தான் ஃப்ளக்ஸ் 2 இங்கேயும் வரப்போகுது. ஃப்ளக்ஸ் 1னா இத ரெண்டுத்தையும் இதுல பாதி தான் இது வரப்போகுது. ஃப்ளக்ஸ் நீ இங்க 3 கொடுத்தனா இது கொஞ்சம் சின்னதாகும், இது கொஞ்சம் சின்னதாகும். ஓகே, இது சின்னது 2 அப்படின்னு. சரி, ஓகே, கோடிங்ல பாத்துக்கலாம். ஓகேவா? 1 2 3. இப்ப டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்தா ஒரே ரோலே வந்துரும். அதுக்கான வித்தை நீங்க இந்த மாதிரி நீங்க வித்துன்றத விட அதுக்கான என்ன சொல்றது ஸ்பேஸ் வந்து நான் இப்படி கொடுக்க போறேன், என்னுடைய டிஸ்பிளே ஃப்ளக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட். ஓகே, இப்ப இந்த டெக்ஸ்ட நான் சென்டர் பண்ணணும். ஓகேவா? நார்மலா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டெக்ஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்மளுடைய டிவ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருவோம். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இத சென்டர் பண்ண போறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ளக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு ஒண்ணு. இதுக்கு நீங்க சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துரும். அஷ்டம். ஓகே, இது சென்டர்னு வச்சுக்கோ. சோ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க வச்சிரும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இதுதான் ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகேங்களா? ரோக்கு இதுதான் ஜஸ்டிஃபை கண்டென்ட். இப்படி. இப்ப எனக்கு சென்டர் இது இங்கேயும் வரணும் அப்படின்னா, இதுல சென்டர் பாத்தீங்கன்னா இந்த இடம். ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸ்ல சென்டர் வர வைக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, என்ன சொல்லியிருந்தேன், அலைன் ஐட்டம் சென்டர். அப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்
இந்த இடத்துல வந்து நின்னுடும். இந்த இடத்துல வந்து நின்னுடும். சோ இதே விஷயத்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் பண்ணா என்னால பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். என்ன செய்யணும் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக், ஹைட், விட்த், ஓகேவா? ஹைட் நமக்கு எவ்வளவு வேணுமோ அது. ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட்க்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்ஜின் டாப், மார்ஜின் லெஃப்ட் இத கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்துடும். ஓகே, பட் இதுல ரொம்பவே ஈஸியா இருக்கு. நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு ஏத்த மாதிரி மார்ஜின் டாப் அண்ட் மார்ஜின் லெஃப்ட் கொடுக்கும். ஓகே, எஸ் ஃபைன். இதுவே மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு போகும்போது அந்த மார்ஜின் டாப் வந்து மேல இருந்து ரொம்பவே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். நம்ம போய் அகைன் வந்து அதை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டா தாராளமா பண்ணிடலாம். அகைன் மீடியா குறைக்கு போயிட்டு மார்ஜின் 10 டாப் வந்து 10px நான் கொடுத்துருக்கேன்னா மார்ஜின் டாப் 0 அப்படின்னு கொடுத்தா அகைன் அது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடும். ஓகேவா? இது டபுள் த ஒர்க். ஓகேவா? இப்ப இதை வந்து நம்ம யூஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் ரெண்டு புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனுடைய டிஃபால்ட் விஷயம் ரோ தான் கொடுக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பாக்ஸுக்குமே நீங்க தனித்தனி வித்த கொடுத்துக்கலாம். அதுக்கு பிளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு 1 2 3 கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர். ஆர்டருக்கு அது பெருசா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பாக்ஸ் இருக்குன்னா ஆர்டர் அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டுட்டு இது யூஸ் பண்ணும்போது மொபைலுக்கு வரும்போது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் எங்க வரணும் எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறதுக்கு தான் ஆர்டர். ஓகேங்களா? சோ ஃபேர் புரிஞ்சுச்சா? கோடிங் போயிடுவோமா? போயிடலாம். எவனா ஒருத்தன் வாய தரப்பானா மறந்தா இது சிஎஸ்எஸ் ட்ரிக்ஸ் அந்த வெப்சைட் பாத்திருக்கீங்களா? சிஎஸ்எஸ் ட்ரிக்ஸ் பாத்திருக்கீங்களா? பாத்திருப்பேன். ஏன் இல்ல, ஃபிளெக்ஸ் பாக்ஸ் அதுல இன்னும் நீட்டா சூப்பரா இருக்குண்ணே. அதுக்கு நான் அந்த வீடியோ லிங்க் எனக்கு அனுப்பிவிடு. நான் என் வீடியோ போட்டுட்டு அந்த இதை அட்டாச் பண்ணி விட்டுறேன். இல்ல சும்மா அந்த வெப்சைட்ல போயிட்டு காட்டுங்கண்ணே, அது சூப்பரா சொல்லிருப்பாங்க. டேய், நீ சொல்றது எல்லாமே சொல்ல வர்றது எல்லாமே புரியுது. ஆனா என்ன சொல்ல வரதுன்னு எனக்கு தெரியுமா? சிஎஸ்எஸ் ட்ரிக்ஸா? ட்ரிக்ஸ் போட்டு விட்டுறேன். போடுங்க அப்படியே. பாத்தியா, என் டுட்டோரியல்ல வந்துட்டு இன்னொரு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓகே ஓகே, நான் போட்டு விட்டுறேன். இது முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஷோ பண்ணேன். நீ கண்டென்ட் எங்க இருந்து வேணாலும் படி, ஆனா சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ. இது இங்க வந்துதான் படிக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இங்க வந்துதான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாக்ஸ் இப்ப இந்த இதுக்கு தான் நம்ம ஸ்டைலு பிளக்ஸ் வச்சு பண்ண போறோம். பாக்ஸ் வச்சு டிசைன் போட்டுருவோம்.
இப்ப டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, சோ இது ஒன்று. இப்ப இந்த மாதிரி கண்டென்ட் வந்துருச்சு. இப்ப இதுலதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸுக்குமே நம்ம ஆர்டரிங் பண்ண போறோம். பாக்ஸ் கிடையாது, பாக்ஸுக்கு என்னென்ன டிசைன் பண்ணணுமோ அது இந்த இடத்துல இந்த இதுக்கு ஃப்ளக்ஸ் ஒன்னு கொடுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துக்கு மட்டும் நான் ஒண்ணுன்னு சொல்லவே பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே அதை எடுத்துக்கிச்சு. ஃப்ளக்ஸ் ஒன்னு அப்படின்னா இதை எடுத்துக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு தேவையான ஹைட் வித் நம்ம என்ன மெஷர் பண்ணிருக்கோம் அதை தான் கொடுக்கும். பேலன்ஸ் எல்லாமே அந்த ஃப்ளக்ஸுக்கு எடுத்துப்பாங்க. ஓகே, இதே மாதிரி இப்ப ரெண்டு இப்ப என்ன நடக்கும்? ஈவனா வந்துடும். ஓகே, ஈவனா அந்த டிசைன் வந்து உட்காந்து. ஓகே, இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஆர்டரிங் அப்படின்றது உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துக்கு கொடுக்குது. மூணாவதா இருக்கிறது எனக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போகணும். இருக்கிறது ரெண்டு, ஒன்னு ரெண்டு நாலு மூணு. இப்ப 1 2 3 4ன்னு இருக்கா, இது அந்த மீடியா கொடிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 4 1 2. ஓகே, நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணவே தேவையில்ல. இதுவே நேற்று சொன்னதுதான். ஓகேங்களா? நீங்க மார்ஜின் டாப் அது இதுன்னு யூஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நம்மளா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃப்ளக்ஸ் யூஸ் பண்றதால ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரி, இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளக்ஸ்ல டைரக்ஷன் பார்த்தாச்சு, இந்த ஆர்டரிங் பார்த்தாச்சு, அதனுடைய எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட்டை நான் சென்டரா எடுத்துட்டு வரணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா இதுக்குமே டிஸ்பிளே பாக்ஸே ஃப்ளக்ஸா தான் இருக்கும். ஏன்னா நேற்று நம்ம அதுலதான் கன்ஃபியூஸ் ஆயாச்சு. டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நார்மலா ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம் கண்டென்ட் செட் ஆகாது. எப்ப நீங்க அந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பாக்ஸ், அதாவது உங்களுடைய கண்டென்ட் வந்து இதுவா இருக்கும். ஓகேவா? இப்ப டிஸ்பிளே ஃப்ளக்ஸா இருக்கு. ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்றோம். சென்டர் ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்துருச்சு. ஒய் ஆக்சிஸ்ல பண்ணணும் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுவோம். ஒய் ஆக்சிஸ்லயும் வந்தாச்சு. ஓகே, 3 4 ஆர்டரிங் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னா ஆர்டரிங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, 1 2 3 4. இப்ப நீங்க யாரோ கேட்டாங்க, ஆனா இப்ப நான் ஃப்ளக்ஸ் அதிகமா கொடுத்துட்டேன், ஆனா ஃப்ளக்ஸ் 3 கொடுக்குறேன், என்ன ஆச்சு? இந்த 3த்தையும் சேர்த்து இது ஒரு இதுவா. ஓகே, அதிகமா ஸ்பேஸ் எடுத்துக்கணும். ஓகே, வேற எதுவுமே நடந்தது இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு ஃபுல் ஸ்பேஸும் அதுல எடுத்துக்கணும். இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா கண்டென்ட்டை
ஜஸ்டிஃபை கண்டென்ட் அந்த அலைன் ஐட்டம் சென்டர் வந்து கொடுத்தாச்சு. நீங்க மேக்ஸிமம் இப்ப யார் சொன்னாங்க சிஎஸ்எஸ் ஸ்ட்ரிப்ஸ், ஓகே, அந்த ஏதோ ஒரு இதுல நல்லா இருக்கு, நீங்க அதுல போய் பார்த்தாலுமே நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா அவங்க மேபி அது ட்விட்டர் போடுறதால அந்த மாதிரி யூடியூப் சேனல்ல வந்து என்னன்னா எல்லா விஷயத்தையுமே அதை போடுவாங்க. ஓகேவா, நம்மளுடைய சைட்டை ரெடி பண்றதுக்கு என்ன விஷயம் இருக்கோ அது நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, சோ இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் நமக்கு போதுமானா ரொம்ப ரொம்ப இது மட்டும்தான் வேணும். ஓகேங்களா, இதை தாண்டி எப்ப வேணும் அப்படின்னா நீங்க HTML CSS பண்ணும்போது நம்ம எப்படி ஸ்டிக்கி நம்ம யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ற பார்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு யாரோ போட்டிருந்தாங்க முரளின்னு நினைக்கிறேன், எப்படி நான் டாப் ஃபூட்டரை எப்படி பண்ணேன் அப்படின்னு. அது நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல கத்து. ஓகேவா, இப்ப இந்த விஷயத்த நான் இந்த மாதிரி மொபைலுக்கு செக் பண்ண போறேன். ஃபிளக்ஸ்ல என்னதான் பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா எஸ், அது கரெக்டாவே இருக்கு. ஓகே, இதுவே நீங்க டிஸ்பிளே இன்லைன் பிளாக்ல போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்காது. இது வந்தாச்சு. இப்ப எனக்கு இது மொபைலுக்கு ஏத்த மாதிரி அது ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா அது கீழே கீழே வரணும் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஃபிளக்ஸ் wrap அப்படின்னு சொல்லிட்டு நோ wrap அப்படின்றது டிஃபால்ட்டா இருக்கும். சரி, எந்த இடத்துக்குன்னா கண்டெய்னருக்கு போட்டுருவோம். ஹைட் விட்டு கொடுத்துருக்கோம். ஆனா ஒவ்வொரு சைல்டு எலமெண்ட்ஸ் கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி தானே ஒர்க் ஆச்சு. இல்ல வித் ஃபிக்ஸ் பண்ணாதான் வரும். எஸ் எஸ், இந்த இதுக்கு வித் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்படிதான் அச்சீவ் பண்ணுவோம். பிளஸ் ஒண்ணுன்னு சொன்னா அதை என்ன பண்ணணும்? ஓகே, நார்மலா எவ்வளவு இருக்கோ அதை ஃபுல்லா எடுத்து நெட் இதுதான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, இப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி 250 அப்படி இப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா கிளியரா இருக்கும். ஓகே, உன்னுடைய பாக்ஸுக்கு இவ்வளவுதான் வித். ஓகேவா, நீ ஃபிளக்ஸ் கொடுத்தா அது ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும். ஓகே, அந்த கான்செப்ட் விட்டாச்சு. ஓகே, சோ இப்ப இந்த இடத்துக்கு நீங்க இவ்வளவுதான் வித் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம கண்டெய்னர் கிட்ட சொல்லிடலாம் அதிகமா ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சுன்னா டிராப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சோ தட் நமக்கு இந்த மாதிரியான விஷயம் கிடைச்சிச்சு. வேற என்ன பார்த்தோம்? இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்ப பக்கத்துல இருக்கு. ஓகே, இப்ப இது அது ஸ்பேஸ் அரௌண்ட்னு கிடையாது, அது ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நேத்து எங்க போட்டிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸுக்குமே போட்டிருந்தோம். எனக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்றதெல்லாம் கொடுக்கறது பேரண்ட் கிட்ட தான் சொல்லணும். 4 பாக்ஸ் இருக்கு, இந்த 4 பாக்ஸ நீ எப்படி அதை டிசைனா வச்சுக்க போற அப்படின்றது இதை நான் ஜஸ்டிஃபை பண்ண போறேன்.
ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் ஈவன்லி ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துடும். ஸ்பேஸ் அரௌண்ட்னா இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கும். இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கான ஒரு 180 ஓகே, ஸ்பேஸ் பிட்வீன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மேக்சிமம் இந்த விஷயத்தெல்லாம் இங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க ரியாக்ட் நேட்டிவ் மொபைல் அப்ளிகேஷனுக்கு ஃப்ளக்ஸுக்கு இந்த விஷயம் தான் யூஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு நான் டெவலப்பரா இருக்கும்போது நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்ப எனக்கு தெரியாம நான் மட்டும் கூகுள்ல இருந்து அப்படியே எடுத்து போடுவேன். பட் இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், இதை நீங்க இதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. என்ன மொபைல் ஆப்ல வரும்போது பிளக்ஸ் கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, இது பேரண்ட் கண்டெய்னர் கொடுத்தாதான் அந்த ஸ்பேஸ் பிட்வீன் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நீங்க போய் மொபைல்ல எல்லா இடத்துலயும் போய் பாருங்க, உங்களுக்கு அந்த பிளக்ஸ் உடைய யூசேஜ் எதுக்காக பிளக்ஸ் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிளீனாவே தெரியும். ஓகே, ஒரே நிமிஷம்.